தம்பி போட்டு அடிச்சுட்டு இருக்க? இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல என்ன மாதிரி திருட்டு கைத்து போட்டு நான் என்னடா உன்னுடைய திருட்டு கழுத்து பேக்குன்னு வந்திருக்கேன். நீ என்னடா தம்பி திருட்டு கழுத்து போட்டான் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்க. சின்னவங்க பண்ண தப்பு, பெரியவங்க பண்ண வருமானம். அதோகலே இந்த இது ಕಲೆಕ್ಟರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ತಹಸೀಲ್ದಾರ್ ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು TSO ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ, ಇದು ಯಾವುದೋ ಲೋನ್ ಸೆಕ್ಷನ್ ಅಂತೆ, ಇದು RI ಕೈಯೆತ್ತುಕಾಗ ಬಂದಿದೆ. மொத்தம் 500 ரூபாய் ಬಂದಿದೆ. ನಿನಗೆ 300. என்ன நீ கஷ்டப்பட்டு கையெழுத்து போடுற, உனக்கு 300. நான் கஷ்டப்பட்டு ஆள் பிடிக்கிறேன், நம்ம கமிஷன் 200 ரூபாய். மாடல் எல்லாம் இதுல வச்சிருக்கேன், நீ நல்லா கையெழுத்து போட்டுருவ. அப்போ இதெல்லாம் கையெழுத்து போட்டுருவல்ல? என்னம்மா? ஏமா இவ்வளவு நாள கடகடன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு கமிஷன் வாங்கிட்டு இருந்த, இப்ப தம்பி திருட்டு கையெழுத்து போட்டுட்டான்னு மனசு மாறிச்சா? இந்த பாருமா, எல்லாரும் ஒரு வகையிலே தப்பு பண்ணிட்டுதாமா இருக்கோம், அதுல நாம மட்டும் அதிசயம் இல்ல. இத பாருக்கா, அடுத்த மாசம் எனக்கு ஜெய்ப்பூர் கால் வாங்கி தரல, நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், டியூஷனுக்கும் போக மாட்டேன். லேட்டா வந்ததும் இல்லாம ஜெய்ப்பூர் கால் வர கேக்குற மகாராணிக்கு ஏன் இதுல போன சேவலமா இருக்கணும்? சேவலத்துக்கு இல்லக்கா, தோல் வலி தாங்க முடியல, அதனால நடக்க முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தேக்கா. போய் சாப்பிட, அடுத்த மாசம் வாங்கி தரேன் போ. இது தாசில்தார், இது கலெக்டர், இது PA, இது MP. இவங்களுக்காக இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. யாக்கேமா கண்ணீர், இங்க பாரு, உங்களுடைய ஹட்டத் நல்லதானே, பிடிவாதது நல்லதானே நம்ம இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க உன் மாமா உன்னதான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி மெடாஸ்புரா கார்ல சுத்திட்டு இருக்கான். இங்க பாரு, நீ சரின்னு சொன்னா உன் குடும்பமே சிரிக்கும்ல. இத பாரு, நம்ம உறவு இப்படி இருக்கணும்னா என் மாமனை பத்தி என் பேசக்கூடாது. ஒரு மை பெருசா அட்வைஸ் பண்ண வந்து திருட்டுத்தனமா வீடியோ பார்த்தா சொல்லிருக்கேனா இல்லையா? ஆமா ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டுவ. கௌரி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காளே, அது தப்பு இல்லையா? என்னடா சொல்ற? கௌரியும் ஒரு பையனும் சந்திச்சு பேசணும்னு நான் பார்த்தேன். சந்திச்சு பேசுற உடனே இல்லவா? என்னடா பேசினாங்க? போதும், லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தினம் ஒரு சீஸ் கொடுத்து அனுப்பி வைப்பீங்க, இப்போ சீஸ் கொடுக்கறதுக்காகவே லவ் பண்றீங்க. மேரேஜ் பத்தி பேச விடாம வாயை வச்சு மூடு. வீட்டுல தான் டவுரி பிரச்சனை, உனக்கு என்ன? கல்யாணமே பண்ணிக்காம அக்கா ஊத்தி இருக்காளே, அவதான் பிரச்சனை. வலை ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வலை வீசி மீன் பிடிக்கிறோம்னா வலையே வீச முடியாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம்னா இந்த ஜென்மத்துல உன் கல்யாணம் பேச முடியாது. பையனோட அட்ரஸ் சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கும் புதுசாவா மாப்பிள்ளை தேட வேண்டியிருக்கு. மெட்ராஸ் மாமாவை கட்டிக்கலாம்ல, கார் இருக்கு, பங்களா இருக்கு. ஒருத்தருக்கு காரும் பங்களாவும் இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு படுத்துக்க சொல்றியா? எவடி அவன் மாம? எப்படி நீ வந்துச்சு அவருக்கு காரும் பங்களாவும்? கையாளாக இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு கடலுக்கு கழுத்து போடுறமா, கிணத்துக்கு கழுத்து போடுறமான்னு தெரியாம போட்ட கழுத்தை வச்சு நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தியை மாற்றி சொத்த புடுதல் அவனோட மாங்கியவன். அவன் கையால தாலியை கட்டிட்டு உங்களை காப்பாத்துறதை விட ஏன் கையாலே எப்படியாவது காப்பாத்துற? வந்த பாசங்கிற ஜெயிலுக்குள்ள நான் ஒருத்தி இருந்தா போதும். நீங்க எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். உன் கல்யாணம் நடக்கும். எதுக்காக வந்த? நான் தான் வர சொன்னேன், நீ பாட்டுக்கு திடுப்புன்னு கல்யாணத்தை வச்சுட்ட.
பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தக்க சமயத்துல மாப்பிளை தந்து கொடுத்து ஆண்ட வர சொன்னேன். பொட்டியோட வந்துருப்பாரு. லட்சுமியை கட்டுக்கட்ட உள்ள வச்சுட்டு உள்ள அவர் ஏன் திட்டுற? நான் இங்க வரக்கூடாதா? உனக்கு பண உதவி செய்யக்கூடாதா? இது பாரு, உங்க அப்பாவோட சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினது எங்க அப்பா செஞ்ச பாவம். அதுக்கு நான் பரிகாரம் செய்யக்கூடாதுங்கிறியா? ஓகே, நானும் 1000 தடவை வந்திருக்கேன். நீ என்ன 1000 தடவை இன்சல்ட் பண்ணிருக்க. இப்ப 1001 தடவை சொல்றேன். You love me. அதானே? பாவம் செஞ்சது அப்பனா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி, உன் பரம்பரை காத்து கூட நான் இருக்கிற வரைக்கும் இங்க படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? மரமடிக்கு ஏறல. மரம் தான், வாழை மரம், வாழ வைக்கிற மரம். ஐ லவ் யூ. நான் அவனுக்கு மகளா பிறந்துட்டேன் இல்ல, உன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பேன். என் கண் முன்னால நிக்காத, போ, போயிடு. சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்பனே சொல்லித்தான் பணம் வந்தாச்சு. நம்ம வீட்டை விட வசதியான குடும்பம் தான். கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. பொண்ணுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இப்பவே சொல்லிடு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்லையா, எது கூட்டு வந்த? 50,000 ரூபாய் கேட்கலாம்னு இருந்தோம். பையனும் பொண்ணும் ரொம்ப கண்ணு சிவக்கிற அளவுக்கு ரோசா பழகினால ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. அதனால கல்யாண செலவு உன்னோடதாம்மா. சொல்லையா, அந்த வரதட்சணை பணம் வராம ஐயர் மந்திரம் சொல்ல விட மாட்டேன். அப்புறம் என் மேல தப்பு சொல்லாத. சரி, கல்யாணத்துக்கு நீங்க நாள் குறிங்க, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடு, போகாத. உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன், நீ நல்லா இருப்ப. போகாதையா, நீ தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். கொடுக்குறியா? எங்க குடும்பமா கொடுக்குறியா? கொடுக்குறியா? என் தங்கச்சி கல்யாணம் நின்று போயிடும். டாக்ஸி. இன்னும் அவளை காணுமே. பணத்தை கொண்டு வர மாட்டா போல இருக்க. நம்மளை ஏமாத்திருவாளா? பையனை கூட்டிட்டு போயிடலாமா? சாப்பிட்டு போயிடலாமே. ஐயோ, மாப்பிளோட அப்பா அம்மா யாருங்க? ரெண்டுமே இவங்கதான். அதுக்கு என்ன இப்ப? பொண்ணோட அக்கா பணத்தை கொடுத்துடுது. பணமா? கொண்டா கொண்டா. இதுக்காக தான் கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருந்த. நல்லா எண்ணி பாத்துங்க. நாளைக்கு பணம் கம்மியா இருக்குன்னு பொண்ணு மேல கரைச்சு ஊத்தி பட்டம் வச்சிடாதீங்க. என்ன பாக்கலாம். ஐயரே, மந்திரத்துல கடைசி வரையும் சொல்லி சீக்கிரமா தாலியை கட்ட சொல்லுங்க. அது கூட வேண்டாம். அப்படியே கையில கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. நல்லபடியா இருங்க. ஓரளவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நீ ஊத்துறா படுத்தீங்க, ஊத்துறா. பார்வதி பரமேஸ்வரோ. தம்பி, யாரா காசு கொடுத்தாங்க? யாரோ ஒருத்தன் போஸ்ட் கம்ப மாதிரி வந்தான். அவனை யாருக்கு தெரியும்? பணம் கொடுத்தவரை தானே தேடுறீங்க?
கில்லாடியா இருக்க, நல்லவனாவும் தெரியுற. எந்த பேட்ட? வெளியே போய் சரி, லாஸ்டா சொல்லிட்டு போ. அவ ஒண்ணு சொன்னாளே, அவ ஒண்ணு சொன்னாளே, அவ ஒண்ணு சொன்னாளே, அவ ஒண்ணு சொன்னாளே. என்ன சொன்னா? நெஞ்சு முடிய சரியா பண்ணி அதுல பூ வைக்க சொன்னாளா? கம்ப சொல்லாதத அவ சொன்னாளே. ராமனுக்கு 2 கொண்டாட்டினா கண்ணதாசன் சொல்லாதத அவ சொன்னாளே. இனிமே குடிக்க கூடாதுதான். நானும் பாக்குறேன் 2 மணி நேரமா சொன்னாலே சொன்னாலேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கியே. அப்படி என்னதான்ப்பா சொன்னா? நாஷ்டா துண்டுட்டு போன்னு சொன்னாளே. பெரிய இலக்கியத்தை சொல்லிட்டா. டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா, வண்டியை நிறுத்து. ஐயோ, என் பர்ஸ். யாராவது பொம்பளை பிக் பாக்கெட்ட பாத்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன பொம்பளைங்களா பிக் பாக்கெட் தான்ப்பா. ஆனா அந்த பொண்ணு கொண்டு கல்யாணம் ஆகலப்பா. அப்படியா? அப்ப எல்லா பொண்ணுமே பிக் பாக்கெட் தான். நிக்கிறா பாரியா ஜூனியர் பூலான் தேவி. ஏமா, எத்தனை பேர் இப்படி கலந்து இருக்கிறீங்க? இந்த வேலை செய்யறதுக்கு அந்த தொழில் பண்ணி பொழைக்கலாம் இல்ல, பணமும் அதிகமா கிடைக்கும். என்ன எத்தனை பேச போற? பின்னாடி ஒரு பொம்பளை நின்னுக்கிட்டு அவரை சிப்பாரி அடிச்சு ஆத்தமா? நீதான் பிக் பாக்கெட் ஆச்சா? என்னையா பாத்து நிக்கிறீங்க? போடுங்க. வண்டி நிறுத்துப்பா. என்னையே சுத்தி சுத்தி வரீங்க. எனக்காக இப்படி அடி. நானே திருட்டு நம்பி வயிற்று கழிட்டு இருக்கிறவன் என்ன போய் ஏன் என் மனசு? நான் தான் நல்லவ இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் நான் மட்டும் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன்? நானும் திருட்டு தான் பொழப்பு நடத்திட்டு வரேன். ஏன்னா எனத்தோட சேர்க்காது இந்த தர்மடின்னு வச்சுக்கங்களேன். என்ன பத்தி நல்லாவே தெரியுங்க. நீங்க ஒரு காஞ்சி போன குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போ கண்டுபிடிச்சிட்டேன்.
நியாயமா பொழப்பு நடத்தினா அவங்களை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு தானே இப்படி எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன், உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டவன், உங்களுக்கு ஹஸ்பண்டா வந்தா தனியா திருடி கஷ்டப்படாம அது 2 பேரும் ஜாயிண்ட் போட்டோம்னா கழுத்துல அமோகமா இருக்கும் இல்லைங்களா? திங்க் பண்ணி பாருங்க. பாவமும் சேர்ந்தா லாபம் தாங்களா?